அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. எந்தெந்த பொண்ணுங்க கூட அஃபர்ல இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அது எப்படின்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். ஆஹா, கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது என்று கேட்டுவிட்டு சிக்கிக்கொள்ளும் வடிவேலு போல சமூக வலைதளத்தில் மிகவும் நல்லவர் போல தனது மனைவியின் வீடியோவை வெளியிட்டு பேசிய பட்டுக்கோட்டை வைரல் கணவருக்கு எதிராக அவரது மனைவி வெளியிட்ட வீடியோ, ஏயா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசின, உள்ள இருந்து இவ்வளோ பொருள் வருது என்பது போல கேள்வி எழுப்ப வைத்திருக்கிறது. எந்தெந்த பொண்ணுங்க கூட அஃபர்ல இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அது எப்படின்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அவனை வெளியில வர சொல்லுடி என தனது மனைவியை தாக்கியபடி வீடியோ வெளியிட்ட தர்மராஜ் என்ற இளைஞன் தனது மனைவியின் முகம், உடல் என கொடூரமாக கத்தியால் வெட்டி சாய்த்துவிட்டு சட்டையில் தெரித்த இரத்தக் கரைகளுடன் தனது மகனுடன் தவறான முடிவை எடுக்கப் போவதாக கும்பிட்டு அழுதபடி வெளியிட்ட வீடியோ சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களில் பரவி பதற்றத்தையும் பதைபதைப்பையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கைதாகி சிறையில் இருந்து வெளிவந்த சில நாட்களுக்கு முன்பு தர்மராஜ் என் பொண்டாட்டிய திட்டாதீங்க என உருக்கமாக வீடியோ வெளியிட்டிருந்தார். இதை பார்த்த நெட்டிசன்களோ, ச்சே என்ன மனுஷன்யா, உங்கள மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது மழை பெய்யுது என டன் கணக்கில் சில்லறையை சிதறவிட்டுக் கொண்டிருந்தார்கள். என் மேலேயும் என் பையன் மேலேயும் ரொம்ப உசுரா இருந்த பொண்ணு தான். ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில்தான் அவரது மனைவி வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி, இன்னாடி இது என்ற எந்திரன் பட டெம்ப்ளேட்டுடன் ஷாக் அடைய வைத்திருக்கிறது. அந்த பொண்ணு மட்டுமா ராஜா, அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்தீங்க என கேள்வி கேட்டு தற்போது அவரது மனைவி வெளியிட்ட வீடியோவில் நைட்டுன்னு எங்கேயாவது போயிடுவாரு, திருட போயிடுவாரு என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அந்த வீடியோவில் கூறும் போது, ராஜா உங்களை பத்தி எந்த உண்மையும் சோசியல் மீடியாவில் சொல்லல தெரியுங்களா, இவ்வளோ நடந்தும் நீங்க பண்ணின ஒரு மிஸ்டேக்க கூட நான் வெளியில சொல்லாம இருக்கேன் பாத்தீங்களா. 2024 நீங்க 10 ஒயின் ஷாப்புக்கு மேல உடைச்சு திருடி அதுல 4 கேஸ் தான் வாங்கினீங்க. அவ்வளோ பக்காவா நீங்க பிளான் போட்டு திருடுற ஆளு. எத்தனை பொண்ணுங்க வீட்டுல செயின் ஸ்நாச்சிங் செய்ய போயிட்டு எத்தனை பேர் அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க, எத்தனை பொண்ணுங்களை காயப்படுத்தி இருக்கீங்க. நம்ம ஊரு பக்கத்திலேயே 3 இன்சிடென்ட் எனக்கு தெரியும். இதுக்கு மேல இந்த லைஃப்ல நிம்மதி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் விலகி போனேன். 2024 நீங்க ஒரு 10 ஒயின் ஷாப்புக்கு மேல உடைச்சு திருடி அதுல 4 கேஸ் தான் வாங்குனீங்க. அவ்வளவு பக்காவா நீங்க பிளான் போட்டு திருடுறாளு. எத்தனை பொண்ணுங்க வீட்டுல செயின் ஸ்னாச்சிங் பண்ண போயிட்டு எத்தனை பேரை அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க, எத்தனை பொண்ணுங்களை காயப்படுத்திருக்கீங்க. நம்ம ஊர் பக்கத்திலேயே 3 இன்சிடென்ட் எனக்கு தெரியும். இதுக்கு மேல இந்த லைஃப்ல நமக்கு நிம்மதி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போனேன். நீங்க ட்ரிகர் பண்ணி என் வாயிலிருந்தே எல்லா உண்மையையும் வெளிவர வைக்கிறீங்க. நீங்க அஃபேர்ல இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணோட நியூடு போட்டோ, அதாவது பிரைவேட் பார்ட்டை எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பி என்கிட்ட மாட்டினீங்களே. நம்ம இடைகாத்தி பாளையத்துல ராமநாதன் ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் தான் பஞ்சாயத்து பண்ணி நம்மள சேர்த்து வச்சாங்க தெரியுங்களா ராஜா. அந்த பொண்ணு இப்ப புள்ள குட்டின்னு வாழுது. அந்த பொண்ணோட புருஷன் போன் பண்ணி என்கிட்ட கேட்கல, உங்க போனுக்கு போன் பண்ணி கேட்டப்போ நான் சொன்னேன், இது என்னோட நம்பரு, நான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நான் தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க அஃபேர்ல இருந்த பொண்ணையும் உங்களையும் காப்பாத்தி விட்டேன். அது அடுத்தவன் பொண்டாட்டியா தெரியலையா ராஜா? அந்த பொண்ணு மட்டுமா ராஜா, அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப வரைக்கும் எந்த உண்மையையும் நான் சொல்லாம இருக்கிறதால மட்டும்தானே என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாமே சொல்லிட்டேன் என வெளுத்து வாங்கி உள்ளார். அந்த பொண்ணோட புருஷன் போன் பண்ணி என்கிட்ட கேட்கல, உங்க போனுக்கு போன் பண்ணி கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், இது என்னோட நம்பரு, நான் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நான் தான் அந்த பொண்ணை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி உங்க நீங்க அஃபேர்ல இருந்தீங்களா அந்த பொண்ணை
என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டேன். இப்போ அது உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டியா தெரியலீங்களா ராஜா? அந்த பொண்ணு மட்டுமா ராஜா? நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க? எல்லாமே எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வரைக்கும் உங்களை பத்தி எந்த உண்மையும் நான் சொல்லாம இருக்கிறதுனால மட்டும்தானே நீங்க இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது குறித்து நெட்டிசன்களோ கணவன் மனைவி அந்தரங்க பிரச்சனைகளை அவர்களே பேசி தீர்த்து கொள்ளட்டும், ஆனால் ராஜா என்கிற தர்மரானோ மகளிர் விடுதியில் தங்கியிருந்த மனைவியை ஏதோ ஒரு ஆணுடன் ஹோட்டல் ரூமில் அந்தரங்கமாக இருப்பது போலவும் அதை கையும் களவுமாக கண்டுபிடித்து வீடியோ எடுத்தது போலவும் சித்தரித்து வீடியோ வெளியிட்டு அவரை அவமானப்படுத்தினார். அதுவும் மனைவியை கத்தியால் வெட்டி தாக்கிவிட்டு அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள 1 வருடத்திற்கு முன்பு எடுத்த அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கைதான தர்மராஜ் வெளியில் வந்ததும் வெளியிட்ட வீடியோவில் கூட அந்த வீடியோ மகளிர் விடுதியில் எடுக்கப்பட்டது என கூறாமல் இவர் ஏதோ பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டது போல சிம்பத்தியை கிரியேட் செய்திருந்தார். தற்போது மீண்டும் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து அவரது மனைவி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இது இப்படியே தொடரக்கூடாது. மாறி மாறி குற்றம் சாட்டி வீடியோ வெளியிடாமல் குழந்தையின் எதிர்காலத்தை கருதி சட்ட ரீதியாக எதிர்கொள்வதே சரியாக இருக்கும் என கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.